So in the video completely Blackmagic Design oda DaVinci Resolve version 20 oda 20 amazing features. So faster video kulla polam. So first feature multiple languages la audio transcription பண்ணிக்கலாம் or subtitle generate பண்ணிக்கலாம். So அதுக்காக first நீங்க என்ன பண்ணனும்னா மேல DaVinci Resolve கீழ வந்து extra downloads manager. So இது வந்து ஒரு extra feature DaVinci Resolve 20 ல and இங்க வந்து AI voice training model and extended AI transcription language support. So already இருக்கிற language நீங்க Resolve ஓட 19 versionலாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா already நீங்க transcription பண்ணலாம். Basic languages English, Chinese அந்த மாதிரி languagesக்குலாம் நீங்க பண்ணிக்கலாம். பட் இந்த version 20 ல எல்லா local languagesஸும் கொண்டு வந்திருக்காங்க. So அதுதான் நம்ம first பார்க்க போறோம். So I have my first timeline ready. So in the timeline la vandu so it is a Tamil timeline. Let me play it back. Hi, in the video la nama paaka poradhu Atom Mini. So Atom Mini vandu Blackmagic Design oda pudu product, pudu switcher. இந்த switcher la enna features irukku enna பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். So இது வந்து ஒரு பேசிக் வீடியோ. இது நம்ம Camixel-ஓட வீடியோ பேசிக்கா இருக்குது. இது வந்து நம்ம சப்டைட்டில் ஜெனரேட் பண்ண போறோம். So ரொம்ப சிம்பிள். டைம்லைன் போயிட்டு நீங்க வந்து AI tools and create subtitles from audio. So கொடுத்தீங்கன்னா and இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் enable extended language support கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க தமிழ் சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ் வரும். then Thai, Turkish இந்த மாதிரி languagesலாம் இருக்கு. So தமிழ் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்கா அது டிடெக்ட் பண்ணிரும். ஸோ நான் கிரியேட் கொடுத்தேன்னா இமீடியட்டாக லைக் இங்கிலீஷ்க்கு எப்படி ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜுக்கும் இது ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப இனிஷியேட்டிவ் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து இன் டிவைஸ், அதாவது லேப்டாப்குள்ளாரியே இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. எங்கேயுமே அப்லோடோ டவுன்லோடோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Atom Mini. ஸோ Atom Mini வந்து Blackmagic Design-ஓட புது ப்ராடக்ட், புது ஸ்விட்சர். இந்த ஸ்விட்சரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ இந்த ஸ்விட்சரில் அப்படின்னு வரும்போது ஸ்விட்சர் இஸ் அ இங்கிலீஷ் வேர்ட். ஸோ ஸ்விட்சர் இங்கிலீஷாகவே இருக்குது. இந்த என்ன ஃபீச்சர்ஸும் இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறது தமிழ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அப்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் திஸ் ஏஐ மாடல் இஸ். அண்ட் நம்ம சப்டைல் செலக்ட் பண்ணி ரெகுலராக நீங்கள் சப்டைல் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் டூ. ஸ்ட்ரோக் நமக்கு வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அனிமேஷன். ஸோ இப்போ சப்டைட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒவ்வொருலே பேசும்போது ஒவ்வொரு வேர்டாக ஒவ்வொருலே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அனிமேஷன் இப்போ ரிசால்வ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ சப்டைட்டில் அனிமேஷன் நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போகணும். எஃபெக்ட்ஸ்குள்ளே டைட்டில்குள்ளார தேர் இஸ் சப்டைட்டில்ஸ் அண்ட் மேலே வந்து அனிமேட்டட் சப்டைட்டில்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பேசிக் ப்ரீசெட்ஸ். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இங்கே டைம்லைனில் ஆல்ரெடி இப்போது சப்டைட்டில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸே நான் வந்து ஸ்லைட் இன் அனிமேஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் டு ட்ராக் அண்ட் ட்ராப் டு த சப்டைட்டில் ஃபோல்டர். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் ஒரு இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் மாதிரி வரும். பட் இங்கே லேயரில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த அனிமேஷன். அண்ட் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஸோ இஃப் யூ see here and the users. இப்போ இதை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா யூ கேன் எடிட் ஃப்ரம் ஹியர். ட்ராக் போகலாம். ஸோ யூ கேன் யூ கேன் டிக்ரீஸ் த அனிமேஷன் ஸ்பீட், இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த டெக்ஸ்டோட ஃபாண்ட் மாற்றலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் டூ அண்ட் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். Place where most of the new technologies and innovations comes to life and the users get to experience and feel it for the first time. And as of இது நீங்கள் வேர்ட் ஹைலைட் template கூட இருக்கு. So you can do that. You can increase the size. So whatever you want. Most of the new technologies and innovations comes to life and the users get to experience and feel it for the first time. So this is second one. Subtitles நீங்க ஈஸியா ரிசால்வ்ல ஒரே ஒரு கிளிக்ல அனிமேட் பண்ணிக்கலாம். So third வந்துட்டு changing the voice. ஸோ ஒரு வாய்ஸை வந்துட்டு ஏஐ மாடல் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக யூஎஸில் 2 மேல் 2 ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கிளிப் இருக்குது. ஹாய், மைக் டெஸ்டிங் 1 2 3 Blackmagic Design has announced a new camera called Pixis 12K. ஸோ இது வந்து என்னோட வாய்ஸ். இதை நான் வந்து இப்போது வேற ஒரு வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் கன்வெர்ட் போயிட்டு வாய்ஸ் கன்வெர்ட் போனால்
ஸோ நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணலாம். எனக்கு இன்னொரு ட்ராக்கில் வேணும், இல்லை ஆடியோ 1ல் வேணும், ஆடியோ 2ல் வேணும், நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் வாய்ஸ் மாடல் ஃபீமேல் 1 2 மேல் 1 2 அந்த மாதிரி 2 மாடல் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் உங்களுக்கு தேவையானது வேணும், இல்லை நீங்கள் ஒரு வாய்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் மாடல் ஜென்ரேட் பண்ணணும்னா ரிசால்வ்குள்ளாரியே ஜெனரேட் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். So I have this clip here. Okay, so right click AI tools and AI voice training. So இது நீங்கள் கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் கிளிப் லெட்ஸ் ஒரு 10 minutes பேசியிருந்தாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி அதோட ஹை லோஸ் வாய்ஸ் எப்படி இருக்குது அது எல்லாமே செலக்ட் பண்ணி அண்ட் அந்த நீங்கள் பேசுன மாதிரியே அந்த வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ யார் பேசினாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி அது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது ரைட் சைட் கார்னர் கீழே வந்துட்டு ரஜினியோட ஸ்மால் வீடியோவை எடுத்து நான் வாய்ஸ் மாடல் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி அடுத்த வீடியோவில் நான் அது போடுறேன் எப்படி எக்ஸாக்டாக பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் டிவைஸ். ஸோ டிவைஸ்குள்ளாரே நடக்கும், எங்கேயுமே வெளியே போகாது. ஸோ தட் இஸ் அ பிக்கெஸ்ட் ப்ரைவசி அட்வான்டேஜ். அண்ட் இப்போது லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஸோ ரஜினி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வாய்ஸ் கன்வெர்ட்டில் இங்கே ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வாய்ஸ் மாடலில் இப்போ ரஜினி அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாய்ஸ் வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் டிவைஸ். ஸோ இப்போதைக்கு லெட்ஸ் சே ஐம் கோயிங் டு கிரியேட் ஃபீமேல் 1 US அண்ட் பிச் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆட்டோமேட்டிக்லேயே விட்டுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரெண்டர். ஸோ நான் என்ன பேசியிருக்கேனோ அதை வந்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸாக அது கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் AI வாய்ஸ் கன்வெர்ட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. லெட் மீ ப்ளே இட் பேக் ஃபார் யூ. Hi, mic testing 1 2 3. Blackmagic Design has announced a new camera pop Pixis 12K and it has the same sensor of Assassini 12K NF. ஸோ தட் இஸ் ஹவ் ஈஸி இட் இஸ். உங்களுக்கு இங்கே ஒரிஜினல் ஃபைலும் இருக்குது அண்ட் கன்வெர்டட் ஃபைலும் இருக்குது, ரெண்டுமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர் இன்சைட் DaVinci Resolve. ஸோ த ஃபோர்த் இஸ் பீட்ஸ் ஃபார் மியூசிக். ஸோ மியூசிக் வந்துட்டு எடிட் பண்ணுவாங்க. நார்மலாக மியூசிக் பேஸ்டாக நிறைய எடிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எங்கே எக்ஸாக்டாக பீட் வருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வே அது கண்டுபிடிக்கும். ஸோ யூ கேன் எக்ஸாக்ட்லி மேட்ச் எங்கே பீட் வருதோ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள், ரைட் கிளிக் அண்ட் ஷோ மியூசிக் பீட்ஸ் அப்படின்னா அதை கிளிப்பை அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ யூ கேன் சி த கிளிப், எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்து காட்டிடும். ஸோ அந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக நம்ம கிளிப்ஸாக எடிட் பண்ணால் மியூசிக் அண்ட் வீடியோ வில் ஆட்டோமேட்டிக்லி பி இன் சிங்க். ஸோ எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்மால் இண்டிகேட்டர் மாதிரி வந்துடும். ஸோ தட் ஸோ ஃபிஃப்த் வந்துட்டு PSD இன் எடிட் பேஜ். ஸோ அதுக்கான அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு PSD ஃபைல் இருக்குது, நம்ம இதை எடிட் பண்ணோம்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேருந்து லேயர் பை லேயராக எக்ஸ்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரணும். பட் இதில் வந்துட்டு டேரெக்டாக ஒரு PSD ஃபைலை இம்போர்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் PSD லேயர்ஸ் என்ற பிளேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை லேயர் இருக்கோ அவ்வளோ லேயர்ஸும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாதது ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறத வச்சுக்கலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு அனிமேட்டட் தட் ஆல்சோ யூ கேன் டூ. சோர்ஸ் டைப் இன் எடிட் பேஜ். ஸோ நார்மலாக இந்த சோர்ஸ் டைப் ஸ்ட்ரிங் அவுட் டைமில் நம்ம கட் பேஜில் தான் கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போ இதுலேயே வந்திருக்கு. சோர்ஸ் டைப்புங்கிறது என்னென்னா யூ கேன் சி a ஸ்மால் பட்டன் ஓவர் ஹியர். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளிப் ஆர் ஃபோல்டரில் என்னென்னலாம் கிளிப்ஸ் இருக்கோ எல்லா கிளிப்ஸுமே நமக்கு இங்கே வந்துடும். ஸோ எது வேணுமோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணும்னா இன் அண்ட் ஜஸ்ட் இன்சர்ட். அகெயின் யூ கேன் கோ டு த சோர்ஸ் கிளிப். ஸோ கியூ வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கியூ கொடுத்தீங்கன்னா தென் அகெயின் யூ கேன் கோ டு த சோர்ஸ் கிளிப். எந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் கிளிப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இன் அண்ட் அவுட் தென் யூ கேன் ப்ரெஸ் யுவர் F9 டு எடிட் இன்சைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது, சோர்ஸ் டைப் இன்சைட் எடிட் பேஜ். ஸோ செவன்த் வந்துட்டு கீ ஃப்ரேம் எடிட்டர் இன்சைட் எடிட் பேஜ். ஸோ முன்னே வந்துட்டு நீங்கள் ஃபியூஷன் பேஜ் போகணும், ஃபியூஷன் பேஜ் போய் அந்த கர்வ்ஸ் அந்த கீ ஃப்ரேம் கொடுத்தது ஈஸ் இன் ஈஸ் அவுட்லாம் பண்ணணும். பட் அதை வந்து நம்ம இப்போ எடிட் பேஜ்லேயே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பர்டிகுலர் லோகோவை நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிளிக் அண்ட் ஜூம். இங்கே நார்மலாக நம்ம அனிமேட் பண்ணுவோம் இல்லையா எடிட் பேஜில். ஸோ ஜூம்க்கு ஒரு கீ ஃப்ரேம், I'll zoom it down, say like 0.1, something like this. And கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஸோ I'm again selected 0.1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஸோ லெட் மீ ப்ளே இட் பேக். ஸோ இது வந்து கிராஜுவலாக வருது இல்லையா. ஸோ இஃப் யூ வாண்ட் டூ மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கீ ஃப்ரேம்னு ஒரு பேலட் இருக்குது. ஸோ யூ கேன் செலக்ட் த கீ ஃப்ரேம் பேலட் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கீ ஃப்ரேம் பேலட்ஸ் வந்துடும். நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இமேஜோட ஸ்டார்டிங்கில் வேணும் அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ கேன் ஆல்சோ செலக்ட் திஸ். ஸோ இப்போ வந்துட்டு யூ கேன் சேஞ்ச் த அனிமேஷன் பிளேஸ் அண்ட் வேர். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் கர்வ் எடிட்டர் போகலாம்,
you can select the animation, you can smooth things out, in and out smooth பண்ணலாம். So now it look like this. So slow then fast. So ease and ease out, you can do it here. And another advantage to this is இதை வந்து நீங்கள் தனியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ யூ கேன் டேக் திஸ் அவுட், யூ கேன் எக்ஸ்பேண்ட் திஸ், நல்ல பெரிய கேன்வாஸில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலாம். தட் மட் அட்வான்டேஜ் இட் ஹேஸ். அண்ட் ப்ளஸ் யூ கேன் bring it here, மறுபடியும் வரணும்னா you can hit the keyframe, it will come here. And next thing is, நான் இங்கே அந்த நம்ம Photoshop வச்சுருந்தோம் இல்லையா, so I have that animation. So each and every layer I have done a basic animation, and நம்ம இப்போ ப்ளே பண்ணும்போது it looks something like this. And each and every layer நம்ம கிளிக் பண்ணி எப்படி மாற்றலாம், எப்படி அனிமேட் பண்ணலாம், ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஈஸியாக எடிட் பேஜ்லேயே நம்மளால் அனிமேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். அண்ட் this is very welcoming feature for me, for editors who is doing a little bit of motion graphics. So up next, AI music editor. நார்மலாக நம்ம ஒரு எடிட் பண்ணும்போது ஆடியோ பத்தலை அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணி வைப்போம், அண்ட் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏஐ மியூசிக் எடிட்டர் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டேட்டாவை வச்சு அது எக்ஸ்டெண்ட் பண்ணும், ஆடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அண்ட் இது பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம ஆல்ரெடி இருக்கிற மியூசிக்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம டைமிங்கும் கொடுக்கலாம், இல்லை லைவாகவும் ட்ரிம் பண்ணலாம், லைவாக ட்ரிம் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் to get the desired length. ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் AI music editor. ஸோ ஐ கேன் ரெக்கார்ட் வாய்ஸ் ஓவர் இன் திஸ் பர்டிகுலர் பேஜ். ஸோ எடிட் பேஜ்லேயே இருந்தாலும் சரி, கட் பேஜ்லேயே இருந்தாலும் சரி, டேரெக்டாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் திஸ் வாய்ஸ் ஓவர் பட்டன், அண்ட் இதோட நேம் வந்துட்டு லெட்ஸ் சே டெஸ்ட். அண்ட் ஆடியோ மைக்ரோஃபோன் இப்போதைக்கு என்னோட லேப்டாப் மைக்ரோஃபோனே நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஜஸ்ட் ஹிட் ரெக்கார்ட். ஹாய், மைக் டெஸ்டிங் 1 2 3. அண்ட் இப்போ நம்ம வந்து Blackmagic Design DaVinci Resolve 20 வெர்ஷன் பற்றி ஒரு டுட்டோரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ். ஸோ கட் பண்ணுறேன். ஐ ஹாவ் த கிளிப் ஹியர். ஹாய், மைக் டெஸ்டிங் 1 2 3. அண்ட் இப்போ நம்ம வந்து Blackmagic Design DaVinci Resolve 20 வெர்ஷன் பற்றி ஒரு டுட்டோரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ முன்னாடி வந்து நம்ம ஃபேர்லைட் பேஜ் போகணும், தென் யூ ஹாவ் டு மேப் யுவர் மைக்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். பட் இப்போ வந்து டேரெக்டாக எடிட் அண்ட் கட் பேஜ்லேயே அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 10th வந்துட்டு மல்டி டெக்ஸ்ட் டூல். அண்ட் இந்த பர்டிகுலர் டூல் ஒரே கிளிப்லேயே நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் பேஜில் இஃப் யூ கோ இன்சைட் டைட்டில், இதில் மல்டி டெக்ஸ்ட் டூல் இருக்கும். ஸோ இந்த பேஜ்லேயே டைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டூல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெம்ப்ளேட்டாக we have basic text, we have box text, and we have a curve text. ஸோ எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, if I select this box text, let's say I'll put Fusion overlay. ஸோ நமக்கு எந்த இடம் எப்படி வேணாலும் நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். அண்ட் if you select the Blackmagic Design, you can rotate left to right, all those things you can animate, or placement wherever you want you can do. And page oda color maathunona you can change from here. So idu layout, you have the keyframe for everything. So center, zoom, ellathukkume keyframe irukku. You can use the keyframe editor and do wonders of animation inside this. So this multi-text tool is a new addition in the edit page of Resolve. So up next is audio assistant. So this is one of the favorite feature for me, and most of the time saving feature. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப்க்கு எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஆர் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி யூ ஆர் டூயிங், ஆடியோ மிக்சிங்க்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, திஸ் இஸ் த டூல் தட் வில் ஹெல்ப் யூ அ லாட் அண்ட் ஃபினிஷ் த ஜாப் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். In the age of airplanes, we've become explorers once again. For the moment, everything's clean, trying to an experience, and today receiving for the first time. ஸோ திஸ் இஸ் அ டைம்லைன். அண்ட் ஆடியோ மிக்ஸ் இல்லாமல் இருக்குது, மியூசிக் ஒரு சைடு வருது, அண்ட் வாய்ஸ் கம்மியாக இருக்குது. தென் எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதே சேம் லெவலில் இருக்குது, எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மிக்ஸ் திஸ். பிஃபோர் தட் நம்ம இங்கே வி ஹாவ் ஆஃப்லைன் கிளிப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஐ கேன் செலக்ட் த 3 dots ஹியர் அண்ட் ரிமூவ் அன்யூஸ்டு கிளிப்ஸ்.
ஸோ எல்லா டைம்லையும் லோட் பண்ணி என்னென்ன கிளிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியோ எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். ஸோ எந்த மீடியா ஆஃப்லைன் கிளிப்ஸும் இருக்காது. தட் திஸ் ஃபீச்சர் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், பட் இது வந்து ஒர்த் மென்ஷனிங் இட். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிளிப்பை வந்துட்டு ஐம் கோயிங் டு செலக்ட் த டைம்லைன், AI tools and audio assistant. கிளிக் பண்ணால் இட் வில் ஆஸ்க் ஃபார் அ டெலிவரி ஸ்டாண்டர்ட். ஸோ எங்கே நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், டிஸ்னி 5.1. ஸோ ஆல் தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஐ திங்க் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அக்கார்டிங் டு த டெலிவரி. ஸோ லெட்ஸ் யூடியூப் செலக்ட் பண்ணி நான் ஆட்டோ மிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஆடியோ என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிடும். வாய்ஸா, எஸ்எஃப்எக்ஸா, சவுண்டா, என்ன அது மியூசிக்கா, ஆம்பியன்ஸா, எல்லாமே அது தனித்தனியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங் பண்ணோம். ஸோ இப்போ மிக்சிங் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் தட். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். In the age of airplanes, we've become explorers once again. For the moment, leave behind everything you know. ஸோ உங்களுக்கு மிக்சிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அழகாக வந்துட்டு வாய்ஸும் கேட்க முடியுது, மியூசிக்கும் கேட்க முடியுது, அதே மாதிரி எஸ்எஃப்எக்ஸும் தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃபேர்லைட் பேஜ் வரலாம். இங்கே ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் யூ கேன் see the slider animating over here. ஸோ வாய்ஸ் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகும். ஸோ எல்லாமே மேனுவலாக பண்ணுது, விச் மீன்ஸ் உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது அந்த எடிட்டோட. ஸோ நீங்கள் ஃபேர்லைட் பேஜ் போனீங்கன்னா இஃப் யூ செலக்ட் த மிக்சிங் அண்ட் இதில் ஃபேடர் லெவல் வச்சிங்கன்னா யூ கேன் see எங்கே ஏறுது எங்கே இறங்குது. தட் இஸ் வாட் யூ கேன் எடிட் whenever you want. ஸோ எதுவுமே வந்துட்டு பேக்கின் பண்ணி எதுவுமே இருக்காது. ஸோ யூ கேன் எடிட் whichever you want. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் ரொம்ப டைம் சேவிங் ஃபீச்சரும் கூட. 12th ஃபீச்சர் வந்துட்டு ஆட்டோ மல்டிகேம் எடிட். ஸோ நார்மலாக நீங்கள் மல்டிகேம் எடிட் கிளிப்லாம் நீங்கள் வச்சிடலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண வச்சுட்டு தென் யூ கேன் செலக்ட் த ட்ராக் தட் வில் எடிட். செகண்டரி, இஃப் த இன்டர்வியூ இஸ் வெரி லாங் ஆர் மியூசிக் வீடியோ இஸ் வெரி லாங், நீங்கள் ஈஸியாக ஒரு கிளிக்கில் it will do the multicam editing. So for that நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் இந்த சோர்ஸ் வியூவரில் ஒரு ஸ்மால் நியூ icon is there, AI multicam smart switch. So you can select this and minimum edit duration if you want to set all those things you can set. நான் இப்போதைக்கு எதுவுமே செட் பண்ண போகிறது கிடையாது. I'm just going to hit analyze. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் கிளிப்பு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கட்டு வேணுமோ அங்கெங்கெல்லாம் வந்து அது கட் பண்ணிடும். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஐ சி. யா, ஸோ இப்போது மல்டிகேம் எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ட்ரம்ஸ் ப்ளே ஆகும்போது அந்த ட்ரம்மரை காட்டுறாங்க. ஸோ கரெக்டாக அவங்க பாட ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஆங்கிளுக்கு கட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் AI இஸ் ஒர்க்கிங் அவுட் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூலாம் கட் பண்ணும்போது யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கு உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் ப்ளஸ் நீங்கள் சப்டைலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யுவர் ஒர்க் வில் பி வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் அப் 13 ஃபியூஷன் கலர் அவுட்புட். ஸோ ஃபியூஷன் கலர் அவுட்புட் வந்துட்டு இட்ஸ் அ மஸ்ட் ரிக்வெஸ்டட் ஃபீச்சர். ஸோ நீங்கள் ஃபியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபியூஷன் நார்மலாக போனாலே கேமராவோட ஒரிஜினல் என்னவோ அதுதான் காட்டும். ஸோ இப்போ கேமரா வந்து லாகில் இருக்குது அப்படின்னா இட் வில் ஷோ இன் லாக் ஒன்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லாகில் தான் தெரியுது. பட் நீங்கள் கலர்ட் அவுட்புட் பார்க்கணும், கலர் கிரேடிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மீடியா அவுட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது கலர் கிரேட். ஸோ நன் அண்ட் கலர். ஸோ கலர் கொடுத்தீங்கன்னா கலர் பேஜில் எப்படி கலர் ஆயிருக்கோ அந்த மாதிரி காட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் கலர் பேஜ் போயிட்டு லெட்ஸ் சே I'm going to add a little bit blue to this frame for understanding purpose. நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். You can go to the Fusion page. ஸோ என்னோட மீடியா அவுட்புட் செலக்ட் பண்ணி நன் கொடுத்தா எனக்கு ஒரு ஆஃப் ஃபைல் காட்டும். அதே மாதிரி கலர் கொடுத்தா எனக்கு வந்து யூ கேன் see the resolution is also changing. ஸோ என்ன கலர் பேஜில் என்ன கலர் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம காட்டும். கொலாபரேட்டிவ் ஒர்க் ஃப்ளோலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் அப் 14 vertical workflow.
ஸோ இந்த பர்டிகுலர் திங் இஸ் அகெயின் அ மச் அவைட்டட் திங். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ வந்து உங்களுக்கு 6:9 இருக்குது. பட் நான் வெர்டிக்கலுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ என்னோட செட்டிங்ஸ் வந்துட்டு ஐம் கோயிங் டு செலக்ட் டைம்லைன் செட்டிங்ஸ். நான் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு இது வந்து வெர்டிக்கலாக நான் மாற்றுறேன். இஃப் ஐ டூ இட் இமீடியட்லி எனக்கு மீடியா பூலில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கிடச்சிருச்சு அண்ட் என்னோட கிளிப் ரைட் சைட் போயிடுச்சு. இதை விட பெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் கலர் கிரேடிங் பீப்புள், இஃப் யூ கோ இன்சைட் கலர் கிரேடிங் யூ கேன் சி உங்களோட பேஜ் வந்து ரைட் சைட் கார்னரில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நோடுக்கு நிறைய ஒர்க் ஃப்ளோக்கு இடம் இருக்குது. யூ கேன் ரிமூவ் த எஃபெக்ட்ஸ். இன்னும் நோட் ஒர்க் ஃப்ளோ அண்ட் கலர் பேலட் ஒர்க் ஃப்ளோக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் திஸ் ஒர்க் ஸ்பேஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் வாட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஸோ 15 குரோமா கலர் வார்ப்பர். ஸோ இது வந்து நம்ம கலர் பேஜில் இருக்கிற கலர் வார்ப்பர் டூல் தான். ஐ கேன் ஜஸ்ட் சிம்பிளி செலக்ட் த கலர் விச் ஐ வாண்ட். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் செலக்ட் ஆகிடும். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் அண்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டூ டிராஸ்டிக்லி லைக் திஸ் ஆல்சோ விச் இஸ் நாட் கோயிங் டு மேக் சென்ஸ். பட் லெட்ஸ் சே கொஞ்சம் ஹியூ ஷிஃப்ட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா இட் வில் பி ரியலி ஈஸி. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர் வார்ப்பரில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம 16th AI மேஜிக் மாஸ்க் வெர்ஷன் 2. ஸோ நார்மலாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேவும் இருக்குது. நார்மலாக நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுவீங்க. பட் இந்த பர்டிகுலர் டூலில் வந்துட்டு யூ ஜஸ்ட் நீட் டு செலக்ட் ஒன் பாயிண்ட் அண்ட் லைக் அ பின் பாயிண்ட் மாதிரி எங்கெங்கெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பின் பாயிண்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிராப் த என்டையர் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டூல் வேணும், நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது, கிளிக் அண்ட் ட்ராக் தான் எனக்கு வேணும் அப்படின்னா லெகசி டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் அன் அப்டேட் இன் Resolve 20. ஸோ இப்போ வந்துட்டு வி ஹாவ் த என்டையர் திங் ஓவர் ஹியர். நான் இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணோன்னா ஐ கேன் டூ த கரெக்ஷன். ஸோ அப் அண்ட் டவுன் ஆர் இதை நான் இன்வெர்ட் பண்ணுறது ஐ கேன் இன்வெர்ட் அண்ட் ஐ கேன் டூ வாட் எவர் கரெக்ஷன்ஸ் ஐ வாண்ட். ஸோ இட்ஸ் அன் இம்ப்ரூவ்ட் ரொம்ப இம்ப்ரூவ்டான ஒரு வெர்ஷன். ஸோ இதே வந்துட்டு நான் இன்னொரு கிளிப்புக்கு நான் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஐ கேன் செலக்ட் த ஃபேஸ் அண்ட் இமீடியட்லாக நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஃபேஸ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். வெரி ப்ரிசைஸ் ஃபேஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் டூ த AI ட்ராக்கிங் ஃபார் த ஃபேஸ் அலோன். ஃபேஸுக்கு மட்டும் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது மேக்புக் ஏர், ரொம்ப பேஸ் வேரியன்ட். ஸோ பேசிக் வேரியண்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 8GB RAM அண்ட் 256GB SSD தான் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதிலே இட் இஸ் ஒர்க்கிங் வெரி ஃபைன். ஸோ ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. யூ கேன் see the tracking is very seamless. So next up is silence remover. நான் ஆல்ரெடி ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். Mic testing 1 2 3 and Blackmagic Design has announced a brand new version here. In this DaVinci Resolve. ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் பண்ணும். இல்லாட்டி நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐம் கம்மிங் டு த Fairlight பேஜ். ஸோ Fairlight பேஜில் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக்கில் இங்கே வந்துட்டு இமீடியட்டாக there is an option called remove silence. ஸோ ரிமூவ் சைலன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக உங்களுக்கு காட்டும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சைலன்ஸ் இருக்குது நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னு காட்டும். யூ கேன் யூஸ் யுவர் த்ரெட்ஷோல்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் நிறைய இடத்துல சைலன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஹிட் ரிமூவ் சைலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த பார்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும், எம்டி ஆகிடும். Hi, mic testing 1 2 3 and Blackmagic Design has announced a brand new version for DaVinci Resolve 20 and in this ஸோ இந்த மாதிரி கேப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் செட் எக்ஸ்டென்ஷன். ஸோ செட் எக்ஸ்டென்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ரைட் நவ் இன் DaVinci Resolve 20. பட் அது 18th feature, அது ஃபியூச்சரில் வரப்போகுது. அது என்ன பண்ணுன்னா கலர் பேஜில் ஆஸ் அன் OpenFX ஃபில்டராக நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேம்ப் என்டர் பண்ணுறீங்கன்னா அந்த லேம்ப் வந்து AI ஜென்ரேட்டட் இமேஜாக வந்துடும். ஸோ தட் இஸ் கம்மிங் டு Resolve. AI ஜென்ரேஷன் இஸ் கம்மிங் டு Resolve. ஸோ 19th வந்து Blackmagic Cloud ஃபோல்டர். ஸோ க்ளவுட் ஃபோல்டருங்கிறது Blackmagic டிசைனோட க்ளவுட் அக்கௌண்ட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஐ கேன் ஆக்சஸ் த ஃபோல்டர் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து Blackmagicோட க்ளவுட் ஃபோல்டர்.
இதில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போதைக்கு இட்ஸ் அ ஒரிஜினல் ஷார்ட், எதுவுமே ப்ராக்ஸி கிடையாது. ஸோ அது எல்லாமே நாங்கள் இங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சிங்க் ஒரிஜினல் மீடியான்னு கொடுத்தேன்னா it will sync the original media. It will start downloading the original media from the device. So ஒரு folder, ஒரு Blackmagic Design ஓட particular folder we can bring it over here and அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிளிப் மட்டும் நீங்கள் எடுத்து டைம்லைனில் போடுறீங்க அப்படின்னா அது மட்டும்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுமே தவிர்த்து மற்றது எல்லாமே க்ளவுடில் ஃபோல்டர் இருக்கும். பட் இட் வில் ஷோ யூ ஓவர் ஹியர். ஸோ நம்ம இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் டு கிளிக் அண்ட் இன் அண்ட் அவுட். ஸோ இது மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். I can use this clip. So Blackmagic Cloudலேருந்து யார் வேணாலும் கிளிப்ஸ் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஷூட்டிங் லொக்கேஷன் வந்துட்டு மும்பையில் இருக்குது, மும்பையிலேருந்து கிளிப்ஸ் அப்லோட் பண்ணலாம். யுவர் எடிட்டர் கேன் ஸ்டார்ட் எடிட்டிங் ஓவர் ஹியர். ஸோ Blackmagic Cloudல ஃபோல்டராக நீங்கள் கிளிப்ஸ் அப்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி த 20th tool will be IntelliEdit. ஸோ IntelliEdit வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், எந்த கிளிப்பாக இருந்தாலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, தென் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஷூட். ஸோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸ் ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து ஆர்டிஸ்ட் மாற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அது டிடெக்ட் பண்ணும். நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டை இதில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணதுக்கும் ஸ்கிரிப்டையும் அனலைஸ் பண்ணி என்னென்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அது மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு டைம்லைனில் கொடுத்துரும். ப்ளஸ் multiple options உங்களுக்கு timeline-ல கொடுத்துரும். I just want to give a shout out to our studio gear. So this video is edited in DaVinci Resolve 20 right now what you are seeing, and the lights used here are aperture lights. One is 100 watts and one is 60 watts provided us by the Pratiksha cameras, and the camera we are using is the Blackmagic Cinema Camera 6K and the lens is from Sigma 28-105. So that is about DaVinci Resolve version 20's 20 exciting features. And if you want to know more exciting features or இதோட workflow extended workflow எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா Camistel Technologies ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனிதிங் ஸ்பெசிஃபிக் கேட்கணுன்னா யூ கேன் கமெண்ட். தேங்க்யூ.